இயேசுவே நற்கருணையில் உயிரோடு வாழும் தெய்வமே, என்னை மீட்க வந்த நல்ல தெய்வமே, உம்மை நன்றியோடு துதித்து உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை அப்பா. இயேசுவே உமக்கு ஆராதனை. நன்றி அப்பா, நன்றி. கண்களை மூடி உள்ளத்தை திறந்து உயிருள்ள ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதை இந்த வேளையிலே உணருங்கள். ஆஹா 2:5 சொல்லுகிறது, இஸ்ராயேல் மக்களை பார்த்தார், எகிப்தில் இருந்து உங்களை விடுவித்து வந்த அந்த நாளில் இருந்து இந்நாள் வரை உங்கள் நடுவில் என் ஆவி நிலை கொண்டுள்ளது. My spirit among you, என் ஆவி உங்கள் நடுவில் நிலை கொண்டுள்ளது என்று சொல்லுகிறார். ஆவியானவர் ஆற்றலானவர், மூவர் இறைவனில் ஒருவர். அவர் இருக்கிற இடத்தில் விடுதலை உண்டு. அவர் இருக்கிற இடத்தில் விடுதலை உண்டு. யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 21 தொடக்கம் இறை வசனத்திலே இயேசு சமாரியா பெண்ணை பார்த்து பேசுகிற பொழுது சொன்னார், தந்தையை வழிபடுகிறவர்கள் தந்தையை உண்மை இயல்புக்கு ஏற்ப ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிப்பார். True worshippers worship the Father, Spirit and in truth. ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிப்பார்கள். ரோமர் 8:26 இறை வசனத்திலே பவுல் சொல்லுவார், சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய வலுவற்ற நிலையில் நம் பெருமூச்சுகளின் வாயிலாக எதற்கு நான் எப்படி ஜெபிக்கணும் என்று தெரியாத வேளையில் தூய ஆவியானவர் பரிந்துரை செய்வார். Holy Spirit will intercede for us. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காய் பரிந்துரை செய்வார். அந்த உன்னதமான ஆண்டவருடைய பிரசன்னத்தை இந்த வேளையிலே உணர்ந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்காமல், தூய ஆவியினுடைய பிரசன்னம் இல்லாமல் இயேசுவை நான் சுவைக்க முடியாது. I cannot feel the presence of Jesus without the presence of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வருகிற பொழுது இயேசு எனக்குள் வருகிறார். இயேசு எனக்குள் உருவாகி வருகிறார், என்னை உருமாற்ற வருகிறார், என்னை புதுப்படைப்பாய் மாற்ற வருகிறார். அந்த உன்னதமான ஆண்டவரை இந்த இடத்திலே குவி அழைப்போமா? வார்த்தையானவர், நற்கருணை ஆனவர், உயிருள்ள இயேசுவே, இயேசுவே வாருமே, இயேசுவே நற்கருணையில் உயிரோடு வாழும் தகப்பனே, என் நல்ல இயேசுவே, என் தெய்வமே எனக்குள் வாருமே, என் தடைகளை படிக்கல்லாய் மாற்ற வாரும் இயேசுவே, எனக்குள் வாரும் இயேசுவே, வாருமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே in a gentle voice மென்மையாக ஆண்டவரை உணர்ந்து இருக்கிற இடத்துல அவரை ஆராதிங்க. Praising the Lord, praise and give worship and glory to Jesus. ஆண்டவருக்கு துதியும் ஆராதனையும் மகிமையும் இந்த வேளையில் ஒப்புக்கொடுங்க. ரீமஷலபலத்தியரரோ ரீவலஹீரிரிவரஷிரரரரர நன்றி அப்பா, மக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா.
பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12வது வசனம், 12ஆம் அதிகாரம் 1வது வசனம், ரோமையர் 12:1 அழகாய் சொல்லுகிறது, சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. பிரியமான அன்பு சகோதரர்களே, நாங்கள் பல வழிபாடுகளிலே பங்கு கொள்ளுகிறோம். We take part in many liturgical service. திருப்பலியாக இருக்கலாம், அல்லது வேறு நற்கருணை கொண்டாட்டங்களாக இருக்கலாம், நற்கருணை ஆராதனைகளாக இருக்கலாம், குணமளிக்கும் ஆராதனைகளாக இருக்கலாம், இறை புகழ்ச்சி ஆராதனைகளாக இருக்கலாம். இப்படியாக எங்களுடைய ஆலயங்களிலே பங்குகளிலே நடக்கின்ற பல வழிபாடுகளிலே நாங்கள் பங்கு கொள்ளுகிறோம். அப்படி பங்கு கொள்வதன் வழியாக நாங்கள் எங்களுடைய ஆன்மீக வாழ்வை கட்டி எழுப்புகிறோம். எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், எங்களுடைய ஆன்மீக வாழ்வு கடவுளுக்கு உகந்த வாழ்வாக அது நமக்கு உதவி செய்கிறது. உதாரணத்துக்கு, இந்த வேபம் தொலைக்காட்சி வழியாக நாம் பார்க்கின்ற எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் வழியாக அது எங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்கு துணையாக இருக்கிறது. வேறு இணையதளங்கள் வழியாக இப்படி பல வழிகளிலே பல வழிபாடுகளை நாம் காண்பதன் வழியாக, பங்கு கொள்வதன் வழியாக அது ஆன்மீக நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்புகிறது. இது மிக அவசியமானது. இந்த வழிபாடுகளிலே நாம் பல பேர் ஒன்றாக இணைந்து பங்கு கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது போல, எங்கே என் நாமத்திலே 2-3 ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிறார்களோ அந்த இடத்திலே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே அது ஒரு பொது வழிபாடு. பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆனால் இன்று இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு சொல்லுகிறது, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன். ஆண்டவர் இரக்கமுள்ளவர். உன்னுடைய வாழ்வு தூய உயிருள்ள பலியாக மாறட்டும். அதுவே நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கிற உள்ளார்ந்த வழிபாடு. எங்களுடைய வாழ்வு ஒரு வழிபாடாக மாற வேண்டும். ஒரு பொது வழிபாடிலே நாம் பங்கு கொள்ளுகிறோம், திருப்பலியிலே பங்கு கொள்ளுகிறோம். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று என்று குருவானவர் சொல்லுகிற பொழுது திருப்பலி முடிவு பெறல்ல, அந்த திருப்பலி நம்முடைய வாழ்வில் தொடங்குகிறது. நம்முடைய சாட்சிய வாழ்விலே அது தொடங்குகிறது. அதுதான் உள்ளார்ந்த வழிபாடு. அந்த உள்ளார்ந்த வழிபாடுகளே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பிரியமான அன்பு சகோதரங்களே, கண்களை மூடி உள்ளத்தை திறந்தொரு கணம் இந்த வேளையிலே நாம் எங்களை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுப்போம். அந்த உள்ளார்ந்த வழிபாடுகளே எங்களை ஆயத்தம் செய்கிறோம். உயிரான இயேசுவே, நீர் என்னுடைய வாழ்விலே வருவீர் என்று சொன்னார். என் உலகம் எல்லாம் மறந்து போகும். உம்முடைய உணர்வு அழகான தருணமாய் மாறும். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உம்மன்பை ருசிக்கையிலே. பார்த்து சொல்லுங்க, உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உம்மன்பை ருசிக்கையிலே.
என் உயிரான 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 இயேசு, உயிரான 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 இயேசு, உயிரான இயேசு, உயிரோடு கலந்து உயிரே உம்மை ஸ்துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை ஸ்துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை ஸ்துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை ஸ்துதிப்பேன்.